என்னோட அல்லக்கை பசங்க வந்துருவாங்க. பேல்புரி வாங்கிட்டு வருவாங்க. வயிறு நிறைய பரிமாறுவாங்க. என்னோட அல்லக்கை பசங்க வந்துருவாங்க. வாவ், பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. வேற யாரும் இப்படி சொல்ல முடியாது. இந்த பஞ்ச் டயலாக்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல திருடிட்டு வந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. ஜானவதான், ஜானவதான். இதெல்லாம் என்னதுடா? எங்கேயாவது காயலாங்கடையில போய் திருடிட்டு வந்தீங்களா என்ன? இது என்ன ஃப்ளூட்? சின்ன வயசுல இருந்தே ஃப்ளூட் வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இன்னைக்குதான் அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மரியாதை உங்க ரெக்கார்ட் டான்ஸ் நிறுத்துங்கடா. பேங்க்ல போய் கொள்ளடிக்க வேண்டியதானே. எதுக்கு இந்த காயலாங்கடை பொருட்களை கொண்டு வந்தீங்க? நாங்க எப்போ டான்ஸ் ஆடணும் பாஸ்? ஏய் நம்பர் 2, நீ டான்ஸ் ஆடனியா? சொல்லு. எனக்கு அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட தெரியாது பாஸ். என்ன ஒளறானுங்க இவனுங்க? அப்படின்னா இவனுங்க ஆடினது இவங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இந்த ஃப்ளூட்ல ஏதோ மேஜிக் இருக்கு போல இருக்கு. இத வாசிக்க ஆரம்பிச்சதோ பக்கத்துல இருக்கிறவங்க ஹிப்னோடைஸ் ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. பாஸ், அப்படின்னா நீங்க எங்க வேணாலும் போய் கொள்ளையடிக்கலாம். அப்படின்னா எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாம் நான் போய் திருடுவேன். மோட்டு பத்துலவால என்ன தடுக்க முடியாது. இந்த வாட்டி அவங்கள ஆட்டி படைக்க போறது இல்ல, அவங்கள ஆட வைக்க போற ஆட. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? சில நேரத்துல நான் யோசிச்சு பாப்பேன், டீ கடை மண்டைய மட்டும் இல்லனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும். அடே மோட்டோ, அந்த டீ கடை மண்டையனை பத்தி நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கின கடனை வச்சு அவன் நம்மள மதிக்கிறதே கிடையாது. என்ன திண்டி வயிறு? பல தடவை நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, பல தடவை என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சீங்கல்ல, அதுக்கெல்லாம் இன்னைக்கு தண்டனையா உங்களை விடிய விடிய நாட வைக்க போறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. அதிகமா வளராத இந்த ஜானுக்கு இந்த அளவுக்கு தைரியம் மட்டும் எங்க இருந்து வளர்ந்தது மோட்டோ? ஏன் முன்னாடியே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? வெளியில நம்மள பத்தி விசாரிச்சுட்டாரா? ஏதோ சம்திங் ராங்னு நினைக்கிறேன். நானாவது இந்த குட்டையை பார்த்து பயப்படுறதாவது அது நடக்காது. ஜான், நீ ஜான் மாதிரி இருக்க. நீ செஞ்ச குற்றத்துக்காக உன்னை எத்தனையோ தடவை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கேன். அதுக்காக நான் என்னைக்கும் பயந்தது கிடையாது. இன்னைக்கு உனக்கு நான் எப்படா பயப்படுவேன்? பிரமாதம் பாஸ், பிரமாதம். மோட்டோ கூட இப்பெல்லாம் பஞ்ச் டயலாக் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் என்ன திடீர்னு புல்லாங்குழலாம் வாசிக்கிறான் மோட்டோ? அதான் எனக்கும் தெரியல. என்ன அறியாமலே நானும் ஆடிக்கிட்டு இருக்கேன். அரை நிர்வாகமாக்கிட்டு போயிட்டான்டா. சிங்கம் சார், அந்த ஜான் குட்டை இருக்கான்ல, எங்க முன்னாடி வந்து புல்லாங்குழல வாசிச்சு வாசிச்சு எங்க ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டான் சார். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். அவனுங்க கையில வச்சிருக்கிற ஃப்ளோட்ல ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்கு சார். Why fear when Singam is here? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே இல்ல. ஏன் பாசிபிள்? நான் கிளம்பிட்டேன். அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஆரம்பெல்லாம் ரொம்ப வேகமா தான் இருக்கும். போச்சே, அவன் என்னையும் டான்ஸ் ஆரம்பிச்சு கொள்ளடிச்சிட்டு போயிட்டான். ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்டே கொள்ளடிச்சான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட ட்ரெஸ்ஸையும் கழட்டி எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு லுங்கி கட்டி விட்டு நடு ரோட்ல நிக்க வச்சு என்ன லுங்கி டான்ஸ் ஆட விட்டுட்டான். நான் அவனை சும்மா விட போறது இல்ல. பாரத தாய் மீது ஆணை, இந்தியா மீது ஆணை, நான் அவனை சும்மா விட மாட்டேன். மோட்டோ சாருக்கே நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணங்கிற மாதிரி பண்ணிருக்கானுங்க. இந்த மேட்டை நம்ம உடனே ஜட்கா கிட்ட கொண்டு போலாம். இங்க பாருங்க, இந்த ஹெட்போன் எல்லாத்தையும் நீங்க போட்டுக்கோங்க. அவங்க ஒருவேளை ஃப்ளூட் வாசிச்சாங்கன்னா அது உங்க காதுல கேட்காது.
இதனால அவன் தந்திரத்துல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம அவனை மடக்கி பிடிச்சிடலாம். ஆமா. தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். வா மோட்டோ போகலாம். அப்புறம் இந்த ஸ்ப்ரேவை கையில கொண்டு போங்க. இந்த ஸ்ப்ரேவை அவன் ஃப்ளூட் மேல அடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃப்ளூட்ல இருக்கிற மேஜிக் பவர் காணாம போயிடும். அத வச்சுக்க மோட்டோ. கஜா கஜா வாங்க, இன்னும் அவன் எத்தனை பேரை இந்த மாதிரி மாத்திருக்கான்னு போய் பார்க்கலாம். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஜான், புல்லாங்குழல் வாசிக்கிறத நிறுத்து. இதோட உன் ஆட்டம் முடிஞ்சு போச்சு. உனக்கான தண்டனை கிடைக்க போகுது. தயாராகிரு. மோட்டோ இந்த சமோசாவை பிக்கப் பண்ணிக்க. உன் வேலையை காட்டு மோட்டோ. ஜான், உன்கிட்ட இருக்கிற அந்த ஃப்ளூட்டால உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்க. அந்த ஃப்ளூட் இல்ல, எந்த ஃப்ளூட் வந்தாலும் சரி, எங்களை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, உன்னை காப்பாற்ற முடியாது. இனிமே நீ புல்லாங்குழல் வாசிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அது வந்து என்ன சொன்ன? பழக்காரி கும்பிட்டு இருக்கா. அதே இடத்துல நம்ம ஆடும்போது கம்முன்னு இருக்கா. அடே, எப்படி பாலே டான்ஸ். பதிலும் அந்த முக்காமண்டே எனக்கு அந்த ஹெட்போனை ஒழுங்கா போட்டு விடுங்க. வாடா பதறாமே. சுத்துறியா உரியா உரியா தலை சுத்துது உரியா. அப்படிதான் சுத்து. வேகமா சுத்து. அப்படி போடு, விடாத. இந்த ஸ்டெப் பிடிச்சுக்கோ. இது எப்படி இருக்குது பாரு. இப்ப பாரு, இந்த மூமெண்ட் பாரு. கலக்குவேன் பாரு. இன்னுமாடா அந்த குட்டையனை பிடிக்காம இருக்க? ஏன்னா நீ ரொம்ப பிஸியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா குண்டா. உன்னை பார்த்து மத்தவங்களும் அதே கேவலமான டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரமா அந்த ஹெட்போனை போட்டுக்கிட்டு அந்த அதிகமா வளராதவனை போய் பிடிக்கிற வழியை பாரு மோட்டோ. இதெல்லாம் டான்ஸ் சூப்பரா இருக்கு. எப்படி என்னோட மூமெண்ட் சூப்பரா இருந்ததா? இந்த வாங்க. அம்மா, என்னடா இது நாள் முழுக்க இப்படியா கிடைக்குது? ஏ மோட்டு, என்ன நான் இன்னைக்கு ரெடி பண்ண எல்லா சமோசாவையும் சாப்பிடு. ஆனா சாப்பிட்டு அந்த ஜானை சும்மா விடக்கூடாது. Hey John, stop in the name of law. நில்லு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். நில்லு. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சத்தமா பேசு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ என்னடா சொல்ல வர? கஜா கஜா சிங்கம் சார், இது டான்ஸ் ஆடுறதுக்கு தகுந்த இடமும் இல்ல நேரமும் இல்ல. என்னை யாராலையும் பிடிக்க முடியாது. எங்க ஓடுற பானை? டேய், இதோ வந்துட்டேன்டா மோட்டோ. ஆக்சிலேட்டர் அதிகப்படுத்து மோட்டோ. என்னடா எது சொல்றதா இருந்தாலும் வாயை திறந்து சொல்லி. எதுவுமே எனக்கு கேட்கல. நாம சீக்கிரமா ஏதாவது செய்யலனா எல்லாரையும் டான்ஸ் ஆட வச்சிருவான் அந்த டண்டனக்க டான்ஸ். ஐடியா. தாங்க மாட்டேன். 4 மாசம் தூக்க மாட்டேன். போடு. டான்ஸ் மோட்டோ, எவ்வளவு நேரம் தான் இந்த வண்டியை இப்படி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்ப? சீக்கிரமே ஏதாவது ஒண்ணு செய். டேய் பத்தலும், எனக்கு வயிறு காலியா இருப்பது போல வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லுடா சீக்கிரம். ஐடியா. வேனை வெற்று மோட்டோ.
சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் தான். இம்பாசிபிள். ஏன் கூட ஜெயிலுக்கு வா, உன்னை அங்க முட்டிக்கு முட்டி தாட்டுறேன். என்கிட்டயே நீ வேலையை காட்டுறியா? இப்ப நான் இந்த ஃப்ளூட்டை வாசிச்சு பாக்குறேன். டாக்டர் பூசணிகா மண்டையருடைய ஸ்ப்ரே வாழை இதுல இருக்கிற மேஜிக் போயிடுச்சா இல்லையான்னு பாப்போம். டாக்டர் சக்கா, உன்னால ஊர்ல இருக்கிற எலியெல்லாம்